கன்னி ராசினருக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உழைப்புக்கு பின் உயர்வும், அதே நேரத்துல பொருளாதார முன்னேற்றம் லாபகரமாக இருக்கும். கூட்டாளி மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் நிறைந்து இருக்கும் தாங்க சொல்லணும். அதாவது கன்னி ராசியினருக்கு இப்ப கண்டக சனி நடைபெற்றுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டு தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே மாதிரி உங்க வீட்டுல உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இத்தனை நாள் உங்களுக்குள்ள உங்க கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சரியா பேசிக்காம இருந்திருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துல எல்லாமே சுங்கமா சரியாயிடும். அதே மாதிரி தை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் அது ஜனவரி 18ஆம் தேதி பஞ்சகிரக கூட்டணி அமைதுங்க. உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை பெற்று தரப்போகுது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இவ்வளவு பலம் கூடும்போது பாத்தீங்கன்னா அந்த பாக்கியங்கள் எல்லாம் சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களுக்கு உங்க குழந்தைகளால பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான காலகட்டமா இருக்கும், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும், பாராட்டுக்குரிய காலகட்டமா இருக்கும். கன்னி ராசியில லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாசத்துல ஏதாவது ஒரு சிக்கல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதுக்கப்புறம் பேசிக்காம இருக்கிறது அப்படி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜனவரி மந்த்ல அந்த தை மாசம் பிறந்த அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்குது. எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும், அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த சிக்கல் எல்லாமே குறைஞ்சிடும். ஓகேங்களா? கன்னி ராசினருக்கு இந்த ஆண்டு தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு. படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, சின்ன பிள்ளைங்க படிக்கிறீங்க, இத்தனை நாள் மந்த நிலையில இருந்தாங்க, சரியா படிக்கல, கன்னி ராசியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சரியா படிக்கலைன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிடும். கரெக்டான டீச்சர் வந்துருவாங்க, அவங்களே அழகா வழி நடத்தி அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்து அவங்களையும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கான சரியான குரு கிடைச்சிடுவாங்க. சோ தை மாசத்துல இருந்து இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பத்துக்குள்ள அவர் நுழைறாரு புதன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிப்ரவரி 26ஆம் தேதி திரும்பவும் வக்ரம் அடைஞ்சு மகர ராசிக்குள்ள நுழைறாரு. பிப்ரவரி 26ல இருந்து மார்ச் 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வக்ர கதியிலே மகரத்துக்குள்ள இருக்கிறாரு. மகரம், கும்பம் இப்படி மாறி மாறிதான் இருக்கிறாங்கன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலயும் பலம் கூடுது. அதே மாதிரி 6ஆம் இடத்துலயும் சரி உங்களுக்கு உங்க ராசி அதிபதி இந்த மாதிரி பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தகவல் தொடர்பு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கீங்க. ஐடி பீப்புள்ல இருக்கீங்க, இல்ல டெலிகம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இவங்களோட வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் வக்ரம் அடைஞ்சு திரும்ப 5ஆம் இடத்துக்கு நுழைறாரு. இங்கதான் உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா தேவைப்படுது. சோ கன்னி ராசினர் உங்களுடைய குலதெய்வத்தை கெட்டியமா புடிச்சுக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகாதவங்கள இப்ப இந்த தை மாதம் பொங்கல் அப்பவாது போயிட்டு வந்துடுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருக்கும்போது அந்த வேலையில இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்சிட், புதனோட டிரான்சிட்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனியும் சுக்கிரனும் ஒன்னா உச்சம் அடைகிறாங்கன்னு போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மேரேஜுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ கன்னி ராசினர் இவங்களுக்கு இந்த மார்ச் 4ஆம் தேதியில இருந்து மார்ச் 26 வரைக்குமே சரி ஒரு நல்ல அலைன்ஸா வரும். அப்ப வரக்கூடிய அலைன்ஸை நீங்க கண்ணை மூடி ஒத்துக்கலாம், கண்டிப்பா நல்லபடியா தான் வருது. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனியும் சுக்கிரனும் டிராவல் பண்றாங்க. அதே மாதிரி புதனும் சரி அந்த இடத்துக்கு நுழைஞ்சிறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியையே பார்வை செய்யறாரு உங்க ராசி அதிபதி. சோ மார்ச் மாசம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்ப முனையா இருக்கும், நல்ல வெற்றி தரக்கூடிய மாதமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 26ல இருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதி புதன் ஆதித்ய யோகம் அடைகிறாரு. அதாவது உங்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் மறைவு ஸ்தானம் பெற்று சூரியனோட இருக்கிறாருன்னும் போது இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருந்துக்கணுங்க. ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்.
வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். இந்த நேரத்துல நீங்க வந்து தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்திக்க கூடாது. இந்த பாலிசில நான் வந்து இவ்வளவு போடுறேன், ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் ட்ரேடர்ஸ புதுசா ஸ்டார்ட் பண்றேன்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம். பர்டிகுலரா மார்ச் மந்த் எண்ட்ல இருந்து ஏப்ரல் மந்த் ஃபுல்லாவே சரி, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ சட்ட சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா சூரியனுடன் புதன் இணைவு பெறாரு. அந்த இடத்துல புதனோட இது வந்து அஸ்தமனத்துல போயிடும். புதன் அஸ்தமனம் ஆகும்போது உங்களுக்கே வந்து உங்களுடைய மூளை மங்கிடும் தான் சொல்லணும். இதுலயும் வந்து ரொம்ப கான்சியஸா உங்களால இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த சிந்திக்கும் திறன்லயே வந்து குறைபாடு ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்னா, புதன்கிழமையில மகாவிஷ்ணுவுக்கு துளசி மலை வழிபாடு பண்ணலாங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது கேட்கறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா புதன்ன்றது உங்க ராசி அதிபதி, புதன்ன்றது பெருமாளுக்குரிய கிரகமா தான் சொல்லப்படுது. அப்போ நீங்க வந்து பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதிகார தோரணை, உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா பலமாக்கிக்கிறது எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய பலவீனங்கள் குறையும். அதனால நீங்க வந்து பெருமாள் வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது நீங்க கண்டிப்பா வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணுங்க. கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும். நான் வந்து வேலை தொழில வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பிப்ரவரி மார்ச்ல. அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து புடிச்சுக்கணும். ஏன்னா ஜனவரி மாசம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஜனவரி மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பஞ்சகிரக கூட்டணி 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து தேடி வருது, மதிப்பும் மரியாதையும் தேடி வருது. மாலையை போட்டு உங்களுக்கு மரியாதையை செலுத்துறாங்க, புகழும் வந்து உங்களுக்கு வந்து சேருது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி பாதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல, என்னடா இது போன மாசம் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, இந்த மாசம் நம்ம எதிர்க்க போய் நின்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இது எல்லாமே வந்து அந்தந்த மாதத்துல அப்பப்ப நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள்னாலதான். அதுவும் உங்க ராசி அதிபதி மாதம் மாதம் வந்து மாறிட்டே இருப்பாரு. அப்ப உங்களுக்கு மாதம் மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு மாதத்துல ரொம்பவே தைரியமா இருக்கீங்க, நீங்க மத்தவங்களுக்கு வந்து தைரியத்தை சொல்லுவீங்க, ஒரு மாதத்துல நீங்களே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க, ஒரு மாதத்துல ரொம்பவே ஃபன்னா ஜாலியா போயிட்டு இருப்பீங்க. இப்படின்ற மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்தை விட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு சரியான புரிதல் ஏற்படாது இந்த ஆண்டு முதல்ல இருந்தே. ஆனா உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி ஜூன் 3ஆம் தேதியில இருந்து குருவோட பெயர்ச்சின்றது லாபஸ்தானம், உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் கடக ராசியில உச்சம் அடைகிறாருன்னும் போது இத்தனை நாள் வேலையில தொழில என்ன எஃபோர்ட் போட்டீங்களோ அதுக்கான பலன்களை நீங்க வந்து ஜூன் மாசத்துல பெற்றுருவீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஆரம்பத்துல சொல்லியிருந்தா உழைப்புக்கு பின் உயர்வுன்ட்டு. நீங்க என்ன அளவுக்கு உழைச்சிக்கீங்களோ அதுக்கான அந்தஸ்தும் அதுக்கான மரியாதையும் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து கிடைக்க பெறும். பினான்சியலாவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்துல கன்னி ராசினர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கீங்க, இல்ல எனக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆகணும், நான் டிவோர்ஸ் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு செகண்ட் மேரேஜ் ஆகும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஜூன் மாதத்துல நீங்க மேரேஜுக்கான எஃபோர்ட்ஸ் போடலாம். கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க ராகு கேதுக்காக துர்க்கை வழிபாடு பண்றதும் நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னும் போது நீங்க செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் அதிகமா இருந்ததுன்னா அப்போ நீங்க விநாயகரை வழிபாடு பண்றது ரொம்பவே நல்ல பலன்களை பெற்றுத்தருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, அதுக்கு நீங்க வந்து மைத்ரேய நேரத்துல உங்க கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போதுதான் உங்களுக்கு கடன் சீக்கிரமா அடையும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு மென்மேலும் கடனை வலுப்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டேதான் இருப்பாரு. கடனை இன்னும் அதிகமா வளர்ந்து போயிட்டேதான் இருக்கும். அதனால உங்களுடைய கடனை நீங்க ஃபர்ஸ்ட் மைத்ரேய முகூர்த்தத்துல கொஞ்சமா பணம் செலுத்தி அதை நீங்க கட்டும் போது
உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைன்றது சீக்கிரமா குறைஞ்சிடும். மைத்ரேயி முகூர்த்தம்ன்றது ஒரு மாதத்துல 2 முறை வருங்க. அந்த மாதிரி 2 முறை வர நேரத்துல நீங்க கடன் தொகையை நீங்க திரும்ப கொஞ்சமா, அதாவது 1 லட்சமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கையில ஒரு 5,000 தான் வச்சிருக்கீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க இந்த 5,000 கடன் தொகையை நான் நிவர்த்தி செய்யறதுக்கு, கடனை நான் முடிக்கிறதுக்காக எடுத்து வைக்கிறேன்னு நீங்க எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சாலே சரி, உங்களுக்கு கடன் தொகை சீக்கிரமாவே, கடன் பிரச்சனை சீக்கிரமாவே தீர்ந்துடுங்க. ஓகேங்களா? கன்னி ராசினருக்கு கடன்றது கொஞ்சம் அதிகமாவே ஏற்படதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல ஒரு பிரச்சனையும் ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அது உங்க கூட்டாளிகளோட நீங்க பிரச்சனைய சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும். கூட்டாளியோட ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஏமாத்தத நீங்க புரிஞ்சுக்கும் காலகட்டமா இருக்கலாம். அதே மாதிரி அவங்க அவங்களே ஏமாந்து போனதையும் நீங்க அப்ப புரிஞ்சுக்கூடிய காலகட்டமா இருக்கலாம். அப்ப கூட்டாளி கூட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். 11ஆம் இடத்துல குரு வர்றாருன்னும் போது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி ஜூன் மாதத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு உச்சம் அடைறதுனால உங்களுக்கு வார கடன் எல்லாமே வசூல் ஆகும். எப்பயோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ யாருக்கோ ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடன் கொடுத்து வச்சிருப்பீங்க. அவங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்ப வெளிப்படும் காலமா இருக்குது. அந்த பணம் எல்லாமே உங்ககிட்ட சேர்ந்துரும். சோ கன்னி ராசினருக்கு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முதல் பாதி கொஞ்சம் கஷ்டமாவும் கடினமாவும் இருந்தாலுமே, உழைப்பு அதிகமா கொட்டுற மாதிரி இருந்தாலுமே சரி, பிற்பாதில உங்களுக்கு நல்ல லாபகரமா தான் இருக்கு. இந்த ஆண்டு முழுக்க நீங்க உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாசத்துல எல்லாம் உங்க வேலை தொழில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கன்னி ராசினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஃபேவரபிளா இல்லை. சோ எக்ஸாம் டைம்ல கோட்டை விட்டுடாதீங்க. கான்சென்ட்ரேட்டோட படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஜனவரி பிப்ரவரியில உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் போது அப்பவே எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி லேடிஸ்க்கும் சரி, இந்த மார்ச் ஏப்ரல் மே மந்த் அண்ட் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்க ஹெல்த்த மட்டும் பாத்துக்கணும்னு இல்லைங்க, உங்க ஹெல்த்லயும் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு வழிவகுக்காது. ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தாதானே நீங்க உங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியும். அதனால உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்கோங்க.